ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11 - 13 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11 - 13 வரைக்கும். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. கண்களை மூடி ஆண்டோடைய கரத்திலே நாம் இந்த வார்த்தைகளை அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். இதிலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஆண்டவர் தர இருக்கிற வார்த்தைகளை பரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிக்கத்தக்க நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான கர்த்தாவே, இந்த மத்தியான வேளையிலும் இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் செய்ய வேண்டியதை செய்து கொண்டு வந்தோம். அப்பா, உம்மை துதித்தோம், உம்மை ஸ்தோத்தரித்தோம், உம்மை பாடினோம், உம்மை ஆராதித்தோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நீரே உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு அனுப்பி தருவீராக. பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் ஒன்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரே தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக ஆவியானவர் அடியாளிலிருந்து இடைபடுவீராக. ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை பொருந்தின வார்த்தைகள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உப்பால் சாரமேறின வார்த்தைகள் வெளிப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு இருதயங்களுக்குள் அதில் பதிக்கப்படுவதாக, அது கனி கொடுப்பதாக, அது கிரியை செய்வதாக. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்ப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் நம் ஆண்டவருடைய படைப்புகளிலிருந்து ஆண்டவர் நம்மை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறதான செய்தியை வைத்திருக்கிறார். என்னடா புதுசாக இருக்கு, படைப்பில் இருந்து எப்படி என்று சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். அதை தான் இந்த நாளிலும் நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். முதலாவதாக இந்த 1ஆம் அதிகாரத்திலே 6 நாட்களும் ஆண்டவர் ஒவ்வொரு படைப்பாக என்ன செய்தார், படைத்து கொண்டே வந்தார். ஆண்டவர் என்ன செய்தார், படைப்புகளிலே ஒவ்வொன்றாக படைத்தார். இந்த படைப்புகளில் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கான படிப்பினை இருக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கான படிப்பினை என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆயத்தப்படணுமா வேண்டாமா? இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது இயேசு சமீபமாய் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பது மட்டும் நமக்கு தெரியும். அல்லேலூயா. நாட்டுக்கு நாடு, பட்டணத்துக்கு பட்டணங்கள், ஊருக்கு ஊர் என்ன நடக்குது, பிரச்சனைகள், போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவரிடத்தில் சீஷர்கள் கேட்டார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று கேட்டபோது ஆண்டவர் மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே அழகாக அந்த காரியங்களை என்ன செய்தார், அவங்களுக்கு சொல்லி கொடுத்தார். இப்போ நமக்கு அது ஒரு பக்கம் தெரிந்திருக்கிறது. இதெல்லாம் கடைசி காலங்களில் சம்பவிக்கக்கூடிய காரியங்கள் தான் நடக்கிறது என்று சொல்லி உலகம் ஒருவேளை அறியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த அறிவு இருக்க வேண்டும். அதை அறிந்து ஒன்று நாம் அந்த பிரச்சனைகள் நீங்கும்படிக்கு ஜெபிக்கணும். 2வது என்னை உம்முடைய வருகைக்கு என்ன செய்யுங்க ஆண்டவரே, ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்பட வேண்டும், ஆயத்தமாக்கப்பட வேண்டும். திருமணம் பண்ணுறவங்க பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணுங்க, வீடு கட்டுறவங்க வீடு கட்டுங்க, இன்னும் என்னென்ன செய்யணுமோ செய்து கொண்டிருங்க. அது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்போதும் தேவனோடு இருந்து நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு எப்போ வருவார் என்று அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவரும் அறியாது இருக்கிறபடினாலே
நம்முடைய அந்த நாளுக்காக நாம் என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். திருமணமாகிற பிள்ளைகள் எப்படி கல்யாணத்திற்கு அந்த நாளுக்காக எவ்வளவு ஆயத்தப்படுவார்களோ அதே போல மணவாட்டி சபை மணவாளனாம் இயேசுவை சந்திப்பதற்கு நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சபையின் முக்கிய நோக்கமே, ஆண்டவர் உண்டாக்கின நோக்கமே சபையை தேவனுடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக தான் இந்த பூமியிலே ஆண்டவர் சபையை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்பொழுது இந்த படைப்புகள் மூலம் எப்படி நாம் வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்பட முடியும் என்று சொன்னால், முதலாவது ஆண்டவர் எதை படைத்தார்? முதலாம் நாளிலே ஆண்டவர் எதை படைத்தார் என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதல் நாள் ஆயிற்று. ஹல்லேலூயா. முதல் நாள் எதை படைத்தார் ஆண்டவர்? வெளிச்சத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பித்தார். நாம் இந்த பூமியிலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஏனென்றால் நம் தலைவர் இயேசு வெளிச்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும். ஆமென். வெளிச்சத்தில் நடப்பதுதான் மணவாட்டியின் முதல் அழகு. அவர் விரும்புகிற முதல் வாழ்க்கை என்ன என்றால், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவர் காண்பிக்கிற வெளிச்சத்தில் நாம் என்ன செய்யணும்? நடக்கணும். நாம் இருளுக்கும் இரவுக்கும் உள்ளானவர்கள் அல்ல, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் உலகத்திற்கு யாரா இருக்கீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நம்ம தான் இந்த உலகத்துக்கு யாரு? வெளிச்சம். ஏன்னு கேட்டிங்கன்னா வசனம் தான் வெளிச்சம். அப்போ வசனத்தின்படி நடக்கிற தேவனுடைய பிள்ளைங்க அத்தனை பேரும் உலகத்துக்கு யாரா இருக்கிறோம்? வெளிச்சமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ முதல் படைப்பு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்தால்தான் கர்த்தருடைய வருகையில் என்ன செய்ய முடியும்? அதை பற்றி விளக்கமாய் விவரமாய் படிக்கலாம். இன்றைக்கு நான் அதை பற்றி பேச வரவில்லை. ஆண்டவருக்கு சித்தமானால் அதை குறித்து பார்க்கலாம். ஆனால் அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6-8 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, 1ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் வாசிக்கும் போது, பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்துக்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. இதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? ஆண்டவர் ஜலத்தினின்று ஜலத்தை பிரித்தார். எதினின்று எதை பிரிக்கிறார்? ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்கிறார். மேல் ஜலம், கீழ் ஜலம், 2 ஜலம் பிரிக்கிறார். ஜலம் என்றால் ஜனம். என்னங்க? ஜலம் என்றால் ஜனத்தை காண்பிக்கிறது. இந்த ஜனத்தில் மேல் ஜனம், கீழ் ஜனம் என்று 2 ஜனமாக கர்த்தர் பிரிக்கிறார். ஜலத்தின் நின்றே ஜலத்தை கர்த்தர் என்ன செய்தாரா? பிரித்தெடுக்கிறார். இது எந்த சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால், நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கீங்க? இதுக்கு பைய தூக்குறீங்க, புரியலையா? சபைதான் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதினின்று எதை பிரித்தார்? ஜலத்தினின்றே ஜலத்தை பிரித்தார். ஆமென். நாம் மேலேக்கு போகிற ஜலம்,
பிரைஸ் எல்லாம். அப்படி என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். முதலாம் நாள் வெளிச்சத்தை உண்டாக்கினார். இரண்டாம் நாள் ஜலத்தினின்று ஜலத்தை பிரித்து வானம் பூமி என்று சொல்லி அவர் பிரிக்கிறார். அது இரண்டாம் நாள் ஆயிற்று. இதுவும் ஒரு செய்திதான். பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் என்ற தலைப்பில் என்ன செய்யணும் பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஏவுதல் என்னன்னா, மூன்றாம் நாள் என்ன படைத்தார் அதை குறித்ததான செய்தி. ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தை குறித்ததான ஒரு செய்தியையும் நாம் தியானிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த பூமியில் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? எதெல்லாம் விட்டு பிரிக்கப்பட்டிருக்கணும்? உலகத்தை விட்டு, பிசாசை விட்டு ஏற்கனவே பிரிஞ்சிட்டோன்னு நினைக்கிறேன். பிசாசோட ஓட்டிகிட்டு இருக்க மாட்டோம். அப்புறம் பாரம்பரியத்தை விட்டு, பழைய பழக்க வழக்கங்களெல்லாம் விட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட ஜலம். நீங்களும் நானும் என்ன ஜலம்? அதை விட இப்படி சொல்லுங்க, பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி. நம்ம என்ன ஜாதி? பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி. அப்படி என்றால் இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான் கர்த்தருடைய வருகையில் என்ன செய்யப்பட முடியும்? எடுத்துக்கொள்ளப்பட முடியும். மூன்றாவதாக நாம் வாசித்தோம், அங்கே 9வது வசனத்திலிருந்தே வருகிறது. நாம் 11லிருந்து 13 வரைக்கும் வாசிக்கும் போது சீக்கிரமாக வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் பிறப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி மூன்றாம் நாள் ஆயிற்று. இன்றைக்கு மூன்றாம் நாள் செய்தி என்ன? இதிலே கனியை பற்றியதான காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கு? கனி என்று சொல்லி 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். இன்னும் 11, 13 முடியும் போது கூட பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த மூன்றாம் நாள் படைப்பிலே கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற செய்தி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் கனி கொடுக்கிற அனுபவத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கனி இல்லாத வாழ்க்கை வெறுமையானது. கனி வரம் இருக்கலாம், கனி இல்லை என்றால் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் அதற்கு அநேக காரியங்களை என்ன செய்திருக்கிறார்? சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் நீங்களும் நானும் சங்கீதம் 128:2-3 சொல்லப்பட்டிருக்கிறது போல, சங்கீதம் 128:2-3 சொல்லப்பட்டிருக்கிறது போல என்ன சொல்லி இருக்கு? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். எப்படி ஒரு குடும்பத்துல ஒரு மனைவி கனிதரும் திராட்சை செடியை போல இருக்கிறாளோ, பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று சொன்ன ஆசீர்வாதத்தின்படி மணவாட்டியானவள், ஆண்டவருடைய சபையில் ஆட்டுக்குட்டியானவரின் மணவாட்டியும் இந்த அனுபவத்தில் கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. எந்த அனுபவத்தில் கடக்கணும்? கனி கொடுக்கிற அனுபவத்தில் வரணும். நாம் ரட்சிக்கப்பட்ட முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படும் வரைக்கும் இந்த கனி கொடுக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அவர் வரும்போது கனியை தான் நம்மிடத்தில் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ நம்முடைய இந்த நாட்களில் நம்முடைய கனி கொடுக்கிற அனுபவம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம்
7ஆம் அதிகாரம் 16லிருந்து 18 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 16லிருந்து 18 வரைக்கும் வாசிக்கலாம். சீக்கிரமாக வாசிங்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும், நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும். நம்ம என்ன மரம்னு இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம நல்ல மரமா இருந்து கனி கொடுக்கிறோமா இல்ல கெட்ட மரமா இருக்கிறோமா? வாசிக்கலாம். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. ஒரு நாளும் நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்கவே கொடுக்காது. கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. அப்ப நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். நம்ம என்ன மரம் எப்படி கனி கொடுக்கிறோம் என்று சொல்லி பார்க்க போகிறோம். அப்படி என்றால் பாருங்க, கனிகள் என்று சொல்லும்போது எத்தனை விதமான கனிகள் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு விசுவாசி எத்தனை விதமான கனி கொடுக்கணும்? அது ஆவியின் கனியோ? இப்போ கனி வகைகள் என்று சொன்னால் 5 விதமான 5 வகை கனிகளை நாம் சபையில் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும். கனி கொடுக்கிறது, ஒரு மரத்தையோ ஒரு செடியையோ நீங்கள் வச்சிட்டீங்க, கனி உடனே வந்துருமா? எப்படி? ஒரே நாளில் பூத்து ஒரே நாளில் காய்ச்சி ஒரே நாளில் கனி கொடுத்துச்சு. எங்கள் வீட்டில் உள்ள மரம், எங்கள் வீட்டில் உள்ள செடின்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். எந்த மரமும் எந்த செடியும் வச்ச உடனே ஒரே நாளில் என்ன செய்யாது? கனி கொடுக்காது. அப்படி என்றால் ஒரு வயிற்றில் ஒரு குழந்தை உருவாகி அது நாட்கள் சென்ற பிறகு அது தன் பலனை 10 மாதத்திற்கு பின்பு என்ன செய்கிறது? கொடுக்கிறது. அது கனியாக என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. அது பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த மகிழ்ச்சியை நாம் என்ன செய்கிறோம்? காண்கிறது போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கனி என்பது உடனே என்ன செய்வதில்லை? வெளிப்படுவதில்லை. அதை நான் இப்படி சொல்கிறேன், முயற்சியினால் வருவது அல்ல. கனி என்பது முயற்சியினால் வருவதல்ல, வளர்ச்சியினால் வருவது. பிரைஸ் எல்லாம். கனி எப்படி வருவது? நம்ம முயற்சி எடுக்கிறதுனால கனி வந்துட போகிறதில்ல, வளரணும். வளர 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 தான் அது என்ன கொடுக்கும்? அது என்ன கொடுக்கும்? செடி கனி கொடுக்கும். மரமும் என்ன கொடுக்கும்? கனி கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஒரு செடியோ ஒரு மரத்திலேயோ உடனே நம்ம என்ன செய்ய முடியாது? கனியை எதிர்பார்க்க முடியாது. அப்படி என்றால் கனி கொடுப்பதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணுவோம்? ஒரு பழத்தையோ ஒரு கனியை நம்ம எதிர்பார்க்கிறோன்னா முதல்ல என்ன பண்ணுவீங்க? சூப்பர். என்ன பண்ணுவோம்? விதை போடுவோம். என்ன போடணும்? போடணுமா போட வேண்டாமா? விதை போடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த விதை போட்டு அந்த விதை என்ன செய்யணும்? முளைக்கணும். விதை என்னது? வசனம். சூப்பர். விதை என்னது? வசனம். நீங்க வாசித்து பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 18 வசனம் வரைக்கும் வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. இப்போ நீங்க 8வது வசனத்தை மட்டும் வாசிங்க. 8வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து ஒன்று 11வது வசனத்தை வாசிமா. அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். அப்போ ஒரு மரம் ஒரு செடி முளைக்கணும்னா அதுக்கு என்ன போடணும்? விதை போடணும். அப்ப நாம கனி கொடுக்கணும்னா முதல்ல நம்ம இருதயத்துல என்ன போடணும்? விதை என்பது வசனம். அப்போ முதல்ல எதை போடணும்? நம்ம வசனத்தின்படி வாழணும். வசனத்தை நம்முடைய இருதயத்துல என்ன செய்யணும்? பதிக்கணும். அதனால தான் அங்கே 18வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 18வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனுக்கு தனக்குண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் என்றார். 18வது வசனம் அம்மா படிச்சா
ஓகே. 11 15வது வசனத்தை வாசிக்கலாம். 15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை அதில் உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே, எப்படி பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த உண்மையும் நன்மையுமான நல்ல இருதயத்திலே வசனத்தை வைத்து பொறுமையோடு காத்து அதன் நிமித்தம் பலன் கொடுக்கிறவர்களாய் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த விதைக்கு என்ன செய்யணும்? வசனம் என்பது விதையை குறிக்கிறது. முதல்ல என்ன செய்யணும்? ஒரு செடி வளர்ந்து கனி கொடுக்கணும்னா விதைக்கணும். ரெண்டாவது அதுக்கு என்ன ஊற்றணும்? தண்ணீர் ஊற்றணும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். அது ஜப வாழ்க்கையை குறிக்கிறதா இருக்கிறது. அப்போ நம்ம எப்படி விதைக்கணும்? விதைக்கும் போது கண்ணீரோடு விதைக்கிறோம், அறுக்கும்போது கெம்பீரத்தோடு என்ன செய்வோமா? அறுப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நீர் பாய்ச்ச வேண்டும். என்ன பாய்ச்ச வேண்டும்? அதற்கு நீர் பாய்ச்ச வேண்டும். நீர் பாய்ச்ச வேண்டும் என்று சொன்னால் உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிக்கலாம் சீக்கிரமாக. உபாகமம் 32 2வது வசனத்தை வாசிக்கலாம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். பாத்தீங்களா? மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என்ன செய்யுமா? என் வசனம் இறங்கும், என் உபதேசம் பொழியப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் நீர் பாய்ச்சுதல் என்று சொன்னால் முதலாவது ஒரு செடியானது கனி கொடுக்க வேண்டுமென்றால் முதலாவது விதைக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் நாம் வசனத்தினால் பிறக்க வேண்டும். அப்போ வசனம் விதைக்கப்படுது. ரெண்டாவது அதன் மேல் என்ன மழை பெய்யுதுன்னு கேட்டீங்கன்னா உபதேசம் என்கிற மழை, வசனம் என்கிற மழை. என்னைக்கோ கேட்டு முளைச்சிட்டு விட்டுறக்கூடாது. அவ்வப்போது வாரம் என்ன கேட்கிறோம்? உபதேசம் சபையில் வைத்து கேட்கிறோம். அப்போ உபதேசம் மழைகள் பெய்யப்படுகிறது. அப்படிதானே? உபதேசம் அப்படி என்றால் தேவனுடைய நம்மை ஜீவ வழிக்கு நேராக நடத்துகிற வேத வாக்கியங்கள் மழை போல சபைகளில் என்ன செய்யப்படுகிறது? பொழியப்படுகிறது. அந்த வசனங்களை கேட்டு 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 நாம் அந்த நீரிலே நனைய வேண்டும். என்ன மழை? உபதேச மழை பொழிகிறது. அதே போல பரிசுத்தாவியானவர் என்கிற ஜீவ தண்ணீர் உள்ள நதி நமக்குள்ள என்ன செய்யப்படுகிறது? ஊற்றப்படுகிறது. இந்த 2 தண்ணீரும் நமக்குள்ள என்ன செய்யணும்? அந்த விதையின் மேல ஊற்றப்பட வேண்டும். எப்படிப்பட்ட தண்ணீர் என்று சொன்னால் ரோமர் 5:5 வாசிக்கிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. எங்க ஊற்றப்பட்டிருக்கிறது? என்ன அன்பு? தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறதா? ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு ஒருத்தரை நேசித்தோன்னு சொன்னா அவங்களுக்காக நம்ம எதையும் செய்ய ரெடியா இருப்போம். அப்படிதானே? அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் ஊற்று நமக்குள் ஊற்றப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த விதையின் மேல உபதேசம் மழை பெய்து பரிசுத்தாவியான என்கிற ஜீவ ஊற்று என்ன செய்யப்படுகிறது? ஊற்றப்படுகிறது. அப்படி நமக்குள்ள ஊற்றப்படும் போது அந்த ஜீவ தண்ணீரினால் அந்த விதையானது நனைந்து அதிலே ஊறி அது என்ன செய்ய போகுது? இப்போ முளைக்க போகுது. ஹல்லேலூயா. இப்படி பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்படவும் உபதேச சத்தியங்களை கேட்கும்போது அதுதான் நீர் பாய்ச்சப்படுகிற அனுபவம். அடுத்ததாக வேர் விட வேண்டும். அது என்ன பண்ணணும்? விதைக்கப்பட்ட விதை முளைச்சிருக்குதான்னு என்ன செய்யணும்? நம்ம பார்க்கணும். எப்படி அது வேர் கரெக்டாக விட்டுருக்கான்னு என்ன செய்யணும்? பார்க்க முடியும். அது நல்ல வேர் விட்டுருதுன்னு சொன்னால் மேலே அழகாக முளைச்சி வந்துடும். சிலது வேர் சரியாக போகாததினால அது சரியாக என்ன செய்யாது? அந்த செடி வராமல் இருக்கும். அப்படி என்றால் வேர் யாரு? எந்த விதமான வேரில் அது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் ரோமர் 11
16ஐயும் எடுத்து வச்சுக்கோங்க, வாசிக்கலாம். ஏசாயா 53:2. இளங்கிளையை போலவும், இளம் கிளையை போலவும், வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும், வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார், அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை. போதும். நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அது யாரு? இயேசு. ஹல்லேலூயா. அந்த வேர் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ வேர் கரெக்டா இருந்தாதான் செடி கரெக்டா வளர முடியும். அதனால தான் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை அழகாக எடுத்து பேசுகிறார். 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் முதற் பலனாகிய மாவானது, முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால், பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும், பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால், வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும், கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். வேர் பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். வேர் யாரு? இயேசு. இயேசு எப்படிப்பட்டவர்? இப்பதான் நம்ம பாட்டு பாடணும். ஆராதிக்கும் போது என்ன பாடணும்? பரிசுத்தர் 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 பரிசுத்தர். எப்படிப்பட்டவர் அவர்? பரிசுத்தர். அப்போ வேறு யாரில் விடணும்னு கேட்டிங்கன்னா இந்த பரிசுத்த தேவன் இயேசு கிறிஸ்துவில் வேறும். விதை யாரு? விதை யாரு? வசனம். வசனம் யாரு? எஸ். அப்போ அந்த என்ன விதை விதைக்கிறோமோ அங்கே தான் வேறு என்ன செய்யும்? போகும். அப்போ பரிசுத்தர் தான் யாரு? வேறு. அப்போ வேர் பரிசுத்தமாக இருந்தால் கிளைகள் அத்தனை என்ன இருக்கும்? பரிசுத்தம். அதுலேருந்து வருகிற கனி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். அப்போ நம்ம நல்ல மரம்னா பரிசுத்தர் என்கிற வேரில் என்ன செய்யணும்? நாட்டப்படணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதான் சொல்லுவாங்க, ரூட் கரெக்டாக இருந்தால் ஃப்ரூட் கரெக்டாக வரும். எப்படிங்க? நீங்கள் நினைவில் வச்சிருக்கக்காக இதெல்லாம் சொல்கிறேன். ரூட் யாரு? இயேசு. ஃப்ரூட்டு நம்ம தான் அதனுடைய கனிகள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ரூட் பரிசுத்தமாக இருந்தால் தான் கொஞ்சம் மாவு எல்லாத்தையும் புளிக்க வைக்கிறது போல பாருங்க, வேர் பரிசுத்தமாக இருந்தால், முதல் மாவு பரிசுத்தமாக இருந்தால் எல்லா மாவும் சுத்தமாக இருக்கும். அதே போல் வேர் பரிசுத்தமாக இருந்தால் அதனுடைய கிளைகளும் எப்படி இருக்கும்? பரிசுத்தமாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் கொலேசியர் 2:6 கூட நீங்க சேர்த்து வாசிக்கும் போது சீக்கிரமா வாசிக்கலாம். கொலேசியர் 2:6 சீக்கிரமா வாசிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாயும், அவருக்குள் வேர் கொண்டவர்களாயும், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள். அவருக்குள் வேர் கொள்ளுங்கள். அப்ப யாரில் வேர் கொள்ளணும்? பரிசுத்தராகிய இயேசு. அது விதை கரெக்டா போட்டோம்னா கரெக்டா வேறுட்டு செடி கரெக்டா வந்துடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, முதலாவது பார்த்தோம் விதைக்கணும், ரெண்டாவது நீர் பாய்ச்சணும், மூணாவது அது என்ன விடணும்? வேர் விடணும். நாலாவது வேர் விட்ட பிறகு என்ன வரும்? கிளைகள். கிளை துளிர் விட்டு அது என்னவாகுது? கிளைகள் வருது. அப்படிதானே? அப்போ கிளைகள் வரணும்னா ரோமர் 11:21 கூட வாசித்து பாருங்க. கிளை விடுது. சீக்கிரமா வாசிக்கலாம். ரோமர் 11:21. சுவாப கிளைகளை, சுவாப கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க, தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. இந்த கிளைகள் எதற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது? சுவாபத்திற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா அந்த வேர் பரிசுத்தமாக இருந்தால் கிளைகள் எல்லாம் சுபாவங்கள் எல்லாம் எப்படி தான் வருது? பரிசுத்தமாக வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ கிளைகளை எதுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்குது? சுபாவத்திற்கு ஒப்பனையாக சொல்ல. அடுத்து என்ன விடுது? இலைகள். என்ன வருதுங்க? கிளை விட்டு இலைகள் வருகிறது. தானியேல் 4:21 கூட சீக்கிரமா வாசிக்கலாம். தானியேல் 4:21. அதன் இலைகள் நேர்த்தியும், அதன் இலைகள் நேர்த்தியும், அதன் கனி மிகுதியுமா இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நேர்த்தியும் ஒழுங்கான வாழ்வு வாழணும். என்ன வாழ்வு? எப்படிங்க? சில செடி கோணமானமா போயிட்டு இருக்கோம், சிலது எப்படி வளரும்? ஒழுங்கா நேர்த்தியா வளரும். நீங்கள் நானும் எப்படி? அதுக்கு தான் இருக்கிறவங்க தோட்டக்காரங்க அதை கட் பண்ணி கரெக்டாக வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டி விட்டு கட் பண்ண வேண்டிய இடத்துல கட் பண்ணி அழகாக வளர்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா?
அதே போல தான் நம்முடைய அதுக்கு தான் என்ன இருக்கு? சபை இருக்கு. எங்க வந்து வெட்டப்படணும்? சபையில வந்து நீங்க அப்படி கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு அப்படி போனீங்கனாலும் அந்த கிளைகளை கட் பண்ற இடம் தான் என்னது? சபை. அப்போ உங்களை ஒரு செடிக்கோ ஒரு மரத்துக்கு ஒப்பனையாகவும் வைத்து இப்போ பேசிட்டு இருக்கிறோம். அப்படின்னா கரெக்டாக நேர்த்தியாக ஒழுங்கான வாழ்வு வாழ எதை செய்தாலும் எப்படி செய்யணும்? ஒழுங்கும் கிரமமுமாய் நேர்த்தியாய் செய்கிறதுக்கு பேர் தான் என்னது? இலைகள் விடுகிறதற்கு சமம். அடுத்து என்ன செஞ்சிடும்? இலைலாம் விட்டாச்சு, நல்ல இலை சூப்பராக வளர்ந்துருச்சு மரம். இப்போ என்ன வரப்போகுது? சூப்பர், அழகாக சொல்கிறீங்க. நிறைய பேர் செடி வச்சு அப்புறம் அதில் என்ன வருது? பூதான். நம்முடைய நற்கந்தமான வாசனை வீசுமா வீசாதா? ரோஜா செடி வளர்க்குறீங்க, மல்லிகைப்பூ செடி வளர்க்குறீங்க. சிலர் வந்து வைக்க மாட்டோம், நம்ம வைக்க மாட்டோம். ஆனால் அந்த வாசனைக்காக சிலர் என்ன செய்வாங்க? வளர்ப்பாங்க. அப்புறம் இப்போ கொய்யா மரம் வைக்கிறீங்க, மாமரம் வைக்கிறீங்க. வச்சாலே அதில் என்ன வாசனை வருமா வராதா? அந்த பூக்கள் வருமா வராதா? அதனதின் வாசனையை அதனதன் என்ன செய்கிறது? கொடுக்கிறது. நீங்களும் நானும் வாசனை வீசுகிறவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்துகிற தேவனுக்கு நீங்க உங்க வாசனை எப்படிப்பட்ட வாசனையா இருக்கணும்? அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீசுகிறவர்களா இருக்கணும். உங்க மூலம் ஆண்டோடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது. உங்க மூலம் ஆண்டோடைய நாமம் என்ன செய்யப்பட வேண்டும்? அப்போ அந்த வாசனை, அதுதான் அந்த நல்ல சாட்சி தான் என்னது? வாசனையான ஜீவியம். அடுத்து என்ன வரும்? பூத்த உடனே என்ன வரும்? காய் வருது. இந்த காய் அனுபவம் எல்லார் வாழ்க்கையிலும் என்ன செய்யுது? வரதான். காய் எல்லாருக்கும் பிடிக்குமா? கனி பிடிக்குமா? கனி தான் என்ன செய்யும்? பல விஷயத்தில் சொல்கிறேன். அப்போ காய் நமக்கு அவ்வளவா என்ன செய்யாது. இந்த காய் என்பது கசப்பான அனுபவத்தை குறிக்கிறது. வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், அப்புறம் நெருக்கங்கள், துன்பங்கள், பாடுகள், இது வேண்டாம் நம்ம சொல்ல முடியுமா? பழம் வேணும், ஆனால் காய் இல்லாமல் பழம் வருமா? வராது. அப்போ வாழ்க்கையில் கசப்புக்கள் வந்துதான் ஆகும், போராட்டங்கள் இருந்துதான் இருக்கும், நெருக்கங்கள், துன்பங்கள், பாடுகள் அது அப்படியே இருக்க போறதில்ல. அது ஒரு நாள் கனியாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. மாறுமா மாறாதா? காய் கண்டிப்பா கனியாய் மாறுது அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கசப்பான அனுபவங்கள் மாறி நிச்சயம் கனி கொடுக்கிற அனுபவங்களாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா நெருக்கங்களையும் எல்லா துன்பங்களையும் கர்த்தர் மாற்றி நம்மை கனி கொடுக்க வைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இப்போ இந்த கசப்பான அனுபவம் நீங்க இப்ப காய் போன வளர வளர என்னவா மாறிடுது? இப்போ கனி கொடுக்கிற அனுபவத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ நம்ம என்ன கனி கொடுக்கணும்? என்ன கனி கொடுக்கணும்? அந்தந்த மரம் அந்தந்த கனியை கொடுக்கும். அந்தந்த செடி அந்தந்த செடிக்குரிய கனியை கொடுக்கிறதா இருக்கிறது. இப்போ நம்ம நாட்டப்பட்டாச்சு, விதைக்கப்பட்டாச்சு, எல்லாம் கிளை விட்டாச்சு, வேர் விட்டாச்சு, துளிர் விட்டாச்சு, பூ பூத்தாச்சு, காய் காத்தாச்சு. இப்போ கனி. என்ன கனி? என்ன கனி கொடுக்கணும்? நல்ல கனி. சூப்பர், நல்ல கனி கொடுக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளும், சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் என்ன அனுபவத்தோடு இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, கனி கொடுக்குற அனுபவம் நமக்குள்ளே இருக்கணும். எத்தனை விதமான கனி தெரியுமா? 5 விதமான கனி கொடுக்கணும். இன்றைக்கி ஆண்டவருக்கு சித்தமானால் எத்தனை கனி பார்க்க முடியுமோ நம்ம பார்க்க போகிறோம். முதல் கனி, 5 விதமான கனியில் முதல் கனி என்ன கனி தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 வரைக்கும் வாசிக்கலாம். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே. என்ன கூப்பிட்டாரு? உங்களை கூப்பிடட்டுமா? விரியன் பாம்புன்னு கூப்பிட்டோம்னா நீங்க என்ன செஞ்சிருவீங்க? எங்களை
எப்படி கூப்பிட்டாராம் யோவான் ஸ்நானகன்? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். என்ன கனி? ஃபர்ஸ்ட் கனி என்ன கனி கொடுக்கணும்? மனம் திரும்ப. நான் முதல்ல சும்மா உலக ரீதியாக ஒரு செடி ஒரு மரம் இருந்தால் எப்படி கனி கொடுக்கும், அதுக்கு என்னென்ன வரும்னு சொல்லி தான் சொன்னேன். இப்போ தான் மெசேஜுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்திருக்கோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியே கொடுக்கணும். இப்போ யோவான் ஸ்நானகன் அவரிடத்தில் ஞானஸ்நானம் பெற்ற அத்தனை பேருக்கும் ஒரு உபதேசத்தை பண்ணுகிறார். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் என்ன கனி கொடுக்கணும்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னிடத்தில் பாவரிக்கை செய்தவர்களை நோக்கி, அவர்கள் பாவரிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்ட அத்தனை பேரையும் பார்த்து சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை என்ன செய்யணுமா? கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்றால் என்ன? மனம் திரும்புதல் என்றால் என்ன? மனம் திரும்புதல் என்றால் என்ன? மனம் திரும்புதல் அப்படின்னா என்ன? இதுவரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நீங்கள் தெரிஞ்சதை சொன்னீங்கன்னா மனம் திரும்புதல் என்றால் என்ன? சூப்பர். பழைய சுபாவத்தை விட்டுட்டு முற்றிலும் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட வரணும். இப்போ முதல்ல நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்ட உடனே நம்முடைய மனசில் தப்பிதங்கள்லாம் என்ன செய்யுது? மனசில் வருதா வரலையா? வரும். நான்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஆண்டவர் எனக்கு அப்படியே படம் போல் நான் செய்த சின்ன சின்ன காரியங்களை கூட அப்படியே காண்பித்தார். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ணேன்? ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே. அதாங்க ஃபஸ்ட்டு ரட்சிப்பு. ஆண்டவருடைய கரத்தில் நம்மளை என்ன செய்கிறது? அர்ப்பணித்து என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு இந்த குற்றங்கள் குறைகளெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க ஆண்டவரை, என்னை விட்டு அகற்றுங்கன்னு சொல்லி அவருடைய ரத்தத்தால் கழுவும்படி நம்ம என்ன செய்கிறது? அர்ப்பணிக்கிறது தான் மனம் திரும்புதல். அதை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லும்போது, தப்பை ஒத்துக்கொள்ளணும். என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்தோமே ரட்சிக்கப்பட்ட உள்ள உடனே வந்தோடனே கையை தூக்கி எல்லாரும் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேயா, நான் விக்கிரக ஆராதனை பண்ணேன், நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிடுவோம். இப்போ உள்ள பரிசுத்த பாவிகள் இருக்கிறாங்க. அவங்க சில என்ன பண்ணுவாங்க? சில காரியங்களை செய்வாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அந்த தப்பை மறைப்பதற்கு நம்ம நிறைய காரியத்தை என்ன செய்யக்கூடாது? சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? தப்பை அப்படியே ஒத்துக்கொள்ளணும், தப்பை மறைக்க கூடாது. ஆண்டவர் விடவே இல்லை. ஆயிப்பட்டணத்தை தோத்து போன உடனே தப்ப ஒத்துக்கொண்ட பிறகுதாங்க அடுத்த ஜெயத்தையே கொடுத்தாரு. ஒரு விசுவாசி ஆண்டவரை அறிந்து கொண்டு மனம் திரும்புதலுக்கு உள்ள வந்த பிறகு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்க வேண்டும் என்றால், அப்ப மனம் திரும்புதல் என்றால் என்ன? தப்ப தப்புன்னு ஒத்துக்கணும். தப்ப தப்புன்னு ஒத்துக்கொள்ளணும். தப்ப என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். தப்புக்காக மன்னிப்பு என்ன செய்யணும்? கேட்கணும். அதோட கேட்டுட்டு விட்டுட்டு திருப்பியும் போய் அதே தப்பை செய்வீங்களா? செய்யக்கூடாது. விட்டு வந்ததை திருப்பி நோக்கக்கூடாது. விட்டு விட்டு தன் பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டு விடுகிறவன் எவனோ அப்படிதான் போட்டிருக்கு. விட்டு விட்டு எனக்கு தெரிஞ்சு ஒழிச்சு தள்ளிடணும். அதை விட்டுட்டா கூட திருப்பி போய் என்ன செய்வோம்? கொஞ்ச நாள் கழிச்சு அதில் போய் ஜாயிண்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த மாதிரி சுபாவத்தில் போகக்கூடாது. என்ன செய்யணும்? முற்றிலும் அந்த காரியத்தை, அந்த பாவ வாழ்க்கையை விட்டு, அந்த பழைய வாழ்க்கையை விட்டு, அந்த பழைய சுபாவங்களை விட்டு, ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கோபங்கள், பலதரப்பட்ட சுபாவங்களில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கலாம். இவைகளெல்லாம் விட்டு என்ன செய்யணும்? திரும்பி வர வேண்டும். அதுக்கு பின்பு அந்த ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி வந்த பிறகு அந்த பாவத்துக்குள்ள திரும்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அதனால தான் சாட்டா சொல்கிறேன், மதம் மாறக்கூடாது, மனம் மாறணும். என்னங்க மாறணும்? இவ்வளோ கூட்டம் உட்கார்ந்துருக்குறோமே, நமக்கு ஒரு பேர் இருக்கு, பெராக்கா விசுவாசி. நாம் மதம் மாறி வரக்கூடாது, நம்ம மனசு மாறி இருக்கணும். மனம் திரும்புதல் என்றால் என்ன? மனம் மாறுதல். என்ன மாறி இருக்கணும்? அப்போ இப்போ மனம் மாறிட்டீங்க. இந்த மனம் மாறுதலுக்கு ஏற்ற கனியை நீங்களும் நான் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். ரோமர் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க.
ரோமர் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை சீக்கிரமா வாசிக்கலாம். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால். வசனம் உங்களுக்கு புரியாது. ஒரு காலத்துல நாம யாரா இருந்தோம் கேட்டீங்கன்னா காட்டொலிவ மரமா இருந்தோம். என்ன ஒலிவ மரம்? காட்டு ஒலிவ மரம். ஒண்ணுக்கு உதவாது, கனி கொடுக்காது, அது பிரயோஜனமற்றது. ஆனா ஆண்டவர் ஒலிவ மரமாகி அவரோடு நம்ம என்ன செய்திருக்கிறாரு? ஒட்ட வச்சிருக்கிறாரு. என்ன வச்சிருக்கிறாருங்க? ஒட்ட வச்சிருக்கிறாரு. அப்படின்னா இந்த காட்டொலிவ மரம் எதுக்கு பயன்படும்னா அது சுட்டெரிக்கப்படுவதற்கு தான் என்ன செய்யப்பட்டது? ஏதுவானது. ஆனா ஆண்டவர் சுட்டெரிக்கப்படுவதற்கு ஏதுவா இருந்த நம்மை நல்ல ஒலிவ மரமாகி அவரோடு என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்மளை இணைத்திருக்கிறாரு. எனவே நாம அந்த காட்டொலிவ மரத்தின் பொல்லாத சுபாவங்களை விட்டுவிட்டு நல்ல ஒலிவ மரமாகிய இயேசுவோடு ஒட்ட வைத்திருக்கப்படினாலே அவருடைய சுபாவங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யப்பட வேண்டும். நீங்க சரியா ஒட்ட வைக்கப்பட்டிருந்தீங்கன்னா நிச்சயமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கனிகள் தான் நம்முடைய வாழ்க்கையில், சுபாவங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்படும்? வெளிப்படும். அல்லேலூயா. அப்ப காட்டொலிவ மரத்தில் இருந்த கனிகள் நம்மில் வெளிப்பட கூடாது. அப்படி என்றால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். அது என்ன கனி? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி அப்படின்னா என்ன? இப்போ நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்திலிருந்தே சீக்கிரமாக வாசிக்கலாம். அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தார். யாரு? யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தார். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெரும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி விரியன் பாம்பு குட்டிகளே, மறுபடியும் கூப்பிடுறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் கேட்கிறது போல நாம் வருகைக்கு இந்த உலகத்தில் உள்ள பொல்லாத காரியங்களுக்கு தப்பி தேவ கோபத்துக்கு தப்பி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லத் தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றார். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, இப்படி நல்ல கனி கொடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் ஒரு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறார் யோவான் ஸ்நானகன் அந்த நாட்கள்ல. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி கேட்கிறாங்க, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். எவ்வளவு தாகம் பாத்தீங்களா? விரியன் பாம்பு குட்டிகளின் கூப்பிட்டு நீங்க எப்படி தப்ப போறீங்க அப்படின்னு கேட்டபோது கூட ஜனங்கள் கேட்கறாங்க, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும். இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் எத்தனை மனப்பான்மையோட உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்களோ தெரியாது. அப்படியானால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன். அப்படியே நீங்க பீரோல்ல சேர்த்து வைக்க கூடாது. யாருக்கு கொடுக்கணும்? இல்லாதவனுக்கு என்ன செய்யணும்? வச்சு அழகு பார்க்கறது சிலருக்கு. இதை கொடுப்போமா வேண்டாமா, இதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வச்சு கட்டுவோமா இருக்கட்டுமா அப்படின்னு வச்சு சொல்லாம உங்களுக்கு போதும் என்று வைத்துக்கொண்டு இல்லாதவர்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஒரு காலத்துல கொடுக்கிற புத்தியே இல்லாம கஞ்ச பிசுனாரியா இருந்திருப்பீங்க. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு எப்படி இருக்கணும்? புதுசா எடுங்க, வேண்டான்னு சொல்ல. ஆனா இருக்கதை மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க? இல்லாதவர்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். இது எது? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. அடுத்து ஆகாரத்தை உடையவன் அப்படியே செய்ய கடவன் என்றான். உங்களுக்கு ஆகாரம் இருக்குது, இல்லாதவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? கொடுக்கணும். அடுத்து ஆய
ஆயக்காரனும் முதல்ல ஜனங்கள் வந்து கேட்டாங்க, ரெண்டாவது யார் வந்து கேக்குறது? ஆயக்காரன் வந்து கேக்குறாங்க. ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வந்து அவனை நோக்கி போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவங்களும் கேக்குறாங்க, ஐயோ போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன் உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். அவிதமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள், லஞ்சம் வாங்காதீங்க. ஆயத்துறைனா வரி வசூலிப்பு செய்கிறவர்கள். பேங்க்ல நிறைய பேர் என்ன செய்வீங்க? வேலை செய்கிறவங்களா இருப்பீங்க. அது எந்த வேலை, பேங்க் வேலையாக இருந்தாலும் சரி, அது கம்பெனி வேலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்தானத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கலாம். ஆனால் உங்கள் வருமானத்துக்கு மிஞ்சி நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அப்படி வாங்கினா அதுக்கு பேர் என்னது? லஞ்சம். அப்படின்னா நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கலன்னு அர்த்தம். இங்கே யோவான் ஸ்நானகன் போதிக்கிறார். போதிக்கும் போது ஜனங்கள் கேட்கிறார்கள், நாங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும்னா நாங்கள் அப்போ என்ன செய்யணும்? ஜனங்கள் கேட்டதுக்கு சொன்னாரு, 2 அங்கி வச்சிருக்கவன் இன்னொருத்தருக்கு என்ன செஞ்சிருங்க? கொடுத்துருங்க. பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரத்தை என்ன செய்யுங்க? கொடுங்க. இல்லாதவங்களை கொடுக்க சொல்ல, இருக்கிறவங்களை அவர் என்ன செய்யறாரு? கொடுக்க சொல்றாரு. அது மாத்திரமல்ல, ஆயக்காரர் வந்தபோது அவங்களுக்கு சரியாக சொன்னார், நீங்க உங்க சம்பளத்துக்கு மேல கிம்பளம் என்ன செய்யாதீங்க? வாங்காதீங்க. லஞ்சம் பரிதானமும் என்ன செய்யக்கூடாது? நீங்க வாங்கக்கூடாது. அடுத்து போர் சேவகரும் அவனை நோக்கி, போர் சேவகர் அடுத்த கூட்டம் வர்றாங்க. போர் சேவகரும் அவரிடம் நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன் நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும், நீங்க யாருக்கு என்ன செய்யக்கூடாது? இடுக்கண் செய்யக்கூடாது, துன்பம் கொடுக்க கூடாது, போராட்டம் கொடுக்க கூடாது. யாருக்கும் இடுக்கண் செய்யாமல், பொய்யாய் குற்றம் சாட்டாமலும், யார் மேலும் பொய்யாய் குற்றம் சாட்டி அவங்கள சுட்டு கொல்ல கூடாது. உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்றார். நீங்களும் உங்க சம்பளம் போதுன்னு என்ன செய்யணும்? இருக்கணும். மற்ற காரியத்துல நீங்க ஆசைப்பட கூடாது இப்படின்னு சொல்லி அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்க வேண்டுமென்றால் நீங்கள் முற்றிலும் மாற வேண்டும் என்று சொல்லி போர் சேவகருக்கு, ஆயக்காரருக்கு, ஜனங்களுக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி போதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் எப்படிப்பட்ட கனி கொடுக்கிறவங்களா இருக்கணும்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களா இருக்கணும். இப்படிப்பட்ட கனி இல்லாதவர்கள், இப்படிப்பட்ட மத்தேயு 3:10 நீங்க வாசிக்கும் போது, மத்தேயு 3:10 வாசித்து பாருங்க. இப்பொழுது கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நல்ல கனி கொடாத மரம்லாம் எங்க கொண்டு போடப்படும்? முடிவு என்னது? அவங்களுக்கு அக்கினிக்கு இரையாக்கப்படுவார்கள். நீங்களும் நானும் கர்த்தருடைய வருகையில போக வேண்டும், ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் அல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளையும் கொடுக்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அதை தான் நம்ம முதல்ல பார்த்தோம். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நீங்க எந்த மரமாக இருக்கிறீங்க? எந்த மரத்தோடு ஒட்ட வச்சப்பட்ட மரம்? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்ட நல்ல மரங்களாக இருந்து நல்ல கனிகளை நீங்களும் நானும் என்ன செய்யணும்? கொடுக்கிறவர்களாக இருக்கணும். இப்படி மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுக்கிறவர்கள் தான் கர்த்தருடைய வருகையில் என்ன செய்ய முடியும்? போக முடியும். 2வது பாயிண்ட், முதல்ல என்ன கனி கொடுக்கணும்? மனம் திரும்புதலுக்கேற்ற, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மனம் திரும்புதலுக்கேற்ற அடிக்கடி கேட்ட வசனம் தானே, அடிக்கடி கேட்டது தானே. பேதுரு சொல்லுவார், நாங்கள் உங்களுக்கு நினைவுபடுத்த தான் இருக்கிறோம். அப்போ நாங்கள் இப்போ உங்களுக்கு என்ன படுத்துகிறோம்? நினைவுபடுத்தியிருக்கோம். எப்பா நீ மனம் திரும்புதல் கேட்ட கனி குடிக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு நீங்கள் தட்டி பார்த்துக்கோங்க. எதை? பக்கத்தில் இருக்கவங்கள இல்லை, உங்கள் மனசை. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. சரி, அடுத்ததாக 2வது கனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. என்ன கனி?
வாசிங்க. நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். அல்லேலூயா. இப்ப என்ன கனி பார்த்தோம்? என்ன கனி கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் என்ன கனி? ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய வருகையில காணப்படணும், நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகணும், அதுக்கு தான் இவ்வளவு பிரயாசப்படுறேன்னு நினைச்சீங்கன்னா முதல்ல கொடுக்க வேண்டிய கனி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும். ரெண்டாவது என்ன கனி கொடுக்கணுமா? நீதியின் கனி. அது எப்படி போட்டிருக்கு தெரியுமா? மறுபடியும் ஒரு விஷயம், அந்த 10வது வசனத்தை வாசிங்க. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினால் வருகிற கனிகள் எத்தனை? இதுதான் இப்ப கலாத்தியர்ல படிச்சோம், நம்ம அடிக்கடி வாசித்தது தான். எத்தனை கனி இருக்கு? 9 விதமா இருக்குது. என்னதெல்லாம்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இவைகளுக்கு ஒப்ப வேற கனியே கிடையாது. இது இந்த அத்தனை சுபாவமும் இந்த கனியை கொடுத்துட்டீங்கன்னா டைரக்ட் உங்களுக்கு பரலோகம் தான். என்ன கொடுக்கணுங்க? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம். இவைகளுக்கு ஒப்பானது ஒன்றுமே இல்லை. அதை தான் எபேசியருக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக எழுதினார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம், 11 வரைக்கும். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். நீதியிலும், சகல நற்குணத்திலும், நீதியிலும், உண்மையிலும் விளங்கும் என்று என்ன செய்கிறார்? வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படி என்றால் நீதியின் கனி சகல நற்குணத்திலும், நீதியிலும், உண்மையிலும் விளங்கும். அப்ப நம்ம உண்மை, நீதி, நற்குணம் இவைகளை வெளிப்படுத்தினா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்படுகிறது என்ன கனி? நீதியின் கனி. நீதியின் கிரியை செய்தால் நம்ம நீதியின் கனிகளை என்ன செய்யறோம்? கொடுக்கிறோம். நமக்கு ஒரு பேர் இருக்கு, நீதியின் கிரியை செய்தால் நீதிமான்கள். அல்லேலூயா. வரிமான் அல்ல, புள்ளிமான் அல்ல, என்னமான்? நம்ம நீதிமான். ஏன் நீதிமான்? வரி போட்டிருந்தா வரிமான் சொல்றோம், புள்ளி போட்டிருந்தா புள்ளிமான் சொல்றோம், நீதி செஞ்சா நீதிமான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம என்னமான்? நீதிமான்களா இருக்கு. அதனால தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு, நீதியின் கனிகளால் நிறைந்தவர்கள் ஆயின் முடிக்கல. அந்த வசனத்தை அங்க முடிச்சிருக்கிறாரா? முடிக்கல. ஒரு கமா போட்டிருக்கிறார். ஒரு என்ன போட்டிருக்காரு? கமா. ரொம்ப முக்கியம். அந்த கமாவை போட்டுட்டு அதோட ஜாயின் பண்ணி சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் படிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும். எப்படிப்பட்டவர்கள்? துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று வேண்டுதல். உங்களுக்காக நான் என்ன பண்றேன்? அதான் நீதியின் கனி. எப்படிப்பட்ட கனி கொடுக்கணும்? நீங்கள் துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாக என்ன செய்யணும்? வாழணும். அப்படிப்பட்ட நீதியின் கனிகளால் நீங்கள் நிறைந்து ஜீவிக்க வேண்டும். கிறிஸ்துவின் நாளுக்கு போகணும்னா இந்த ரெண்டும் செய்யணும். அப்படி செய்தால் நீங்க கர்த்தருடைய வருகையில் என்ன செய்யப்படுவீர்கள்? காணப்படுவீர்கள். அப்படி என்றால் துப்புரவானவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா பரிசுத்தமான வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த பரிசுத்தமான வாழ்க்கை, துப்புரவான வாழ்க்கை நமக்குள்ள நடக்கணும். எங்க நடக்கணும்? 2 காரியம் சொல்றார். ஒன்று துப்புரவானவர்கள், 2வது இடரலற்றவர்கள். துப்புரவானவது என்று சொல்வது நமக்குள் நடப்பது. இடரலற்றது என்று சொன்னால் மற்றவர்களுக்கு நம்ம இடரலா என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. அப்படி என்றால் துப்புரவானது என்று சொல்லுவது பரிசுத்த வாழ்க்கையை குறிக்கிறதா இருக்கிறது. அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம். வெளியரங்கமான பரிசுத்தம் என்னது? நல்ல வெள்ளை அழகா போட்டு சூப்பரா என்ன செஞ்சிடறது? காதுல கையில எல்லாம் கலத்திட்டு நீட்டா சர்ச்சைக்கு வந்துடுறது. இது என்னது? வெளியரங்கமான பரிசுத்தம்.
அந்தரங்க பரிசுத்தம் நீ நினைக்கிற நினைவு, நீங்க பேசுற பேச்சு, நீங்க யார்கிட்ட செல்போன்ல பேசுறீங்க யாருக்காவது தெரியுமா? அதுக்கு அது என்ன சொல்றது, லாக் பண்றதுக்கு நம்பரு என்னென்னமோ போட்டு லாக்லாம் போட்டு வச்சு பெற்றோருக்கு அம்மா அப்பாவுக்கு தெரியாது, புருஷனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, இப்படிலாம் போயிட்டு இருக்குது கேஸுங்க. பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமா? முடியாது. துப்புரவானவர்கள் நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஆமா, வெளி தோற்றத்தில் பரிசுத்தத்தை மட்டுமல்ல, அந்தரங்க வாழ்வில் பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு நிறைய பரிசுத்தவான்களை இங்கே சொல்ல முடியும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, இன்னொருத்தர் மார்க் 6:20 கூட எடுத்து வச்சுக்கோங்க, வாசிக்கலாம், சீக்கிரமா வாசிங்க. அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர். முதல்ல நம்ம தேவனுடைய பிள்ளைங்கிற பேர் எடுக்கணும். முதல்ல நமக்கு என்ன பேருங்க இருக்கணும்? விசுவாசிங்கிறது இன்னொரு விஷயம். ஆனா நமக்கு என்ன பேர் இருக்கணும்? தேவனுடைய மனுஷி, தேவனுடைய மனுஷன் என்கிற பெயர் இருக்க வேண்டும். பாருங்க, நம்மிடத்தில் அடிக்கடி வந்து போகிற இந்த தேவனுடைய மனுஷன் இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். எப்படி காண்றாளாம்? என்னவான்? ஒவ்வொரு வான் இருக்காங்க. நம்ம என்னவான்? ஆமா, விசுவாசி அப்படிங்கிறதோட போயிடக்கூடாது. விசுவாசி, தேவனுடைய மனுஷி, பரிசுத்தவாட்டி, பரிசுத்தவான்கள் என்கிற பெயர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? வரணும். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அதுவும் துப்புரவா இருக்கணும். ஒரு நாள் இருந்துட்டா போதுமா? சண்டே மாத்திரம் இருந்துட்டா போதுமா? இப்பெல்லாம் சண்டே தான் பெரிய கூத்தே இருக்கு. பயங்கரமான நாட்கள் கடந்து போகிறது. தெய்வத்தை ஆராதிக்கிறது ஏனோ தானா என்று ஆராதித்து விட முடியாது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நாம் தேவனை தரிசிக்க முடியாது. இங்கேவே தரிசிக்க முடியாவிட்டால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. அப்படி என்றால் பாருங்க, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாள் நம்மளை கவனிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஊருக்கு அடிக்கடி அந்த மனுஷன் போனதுனால, அந்த தேவ மனுஷன் அந்த ஊரில் உள்ள அந்த ஸ்திரீ சொல்றா, இவர் அடிக்கடி நம்ம இடத்துல வந்து போறாரு, இவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தவான் என்று காண்கிறேன். உங்களை பற்றி உங்கள் தெருவில், உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன சாட்சி இருக்குது? என்னை பற்றி என்ன சாட்சி இருக்குது? நம்ம ஊழியம் செய்கிறோம், நம்ம பற்றி எப்படி சாட்சி விளங்குது? ஜாக்கிரதையோடு ஜீவிக்க வேண்டிய கடைசி காலத்தில் நிற்கிறோங்க. நம்ம மிகுந்த ஜாக்கிரதையோடு வாழணும். பாருங்க, இவரை மட்டும் சொல்லலை, மார்க் 6:20 அதே யோவான் ஸ்நானகனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அடிச்சு கொளுத்துறதுலையும் உபதேசிக்கிறதுலையும் அவர் மக்களுக்கு சொல்லி கொடுக்கறதுலையும் பயப்படல. அதே வேளையில அவர் ஜீவியத்திலையும் அவர் அப்படியே ஜீவித்து வாழ்ந்து காண்பித்தார். வாசிக்கலாம். அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து. யார் அறிஞ்சு வச்சிருந்தா? ஏரோது ஊழியம் செய்கிற நாட்களில் யார் அரசியல் தலைவராக இருந்தது? யார் அரசியல் தலைவராக இருந்தது? நம்ம பரிசுத்தத்தோடு வாழ்கிறோம் என்பது தலைவர்களுக்கு தெரியணும். யாருக்கு தெரிஞ்சது தெரியுமா? ஏரோதுக்கு தெரியுது. அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர். வெறும் பரிசுத்தத்தில் இந்த பெண் ஆணோடு பழகிறது, ஆண் பெண்ணோடு பழகிற விஷயத்தை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கிரியையிலும் நீதியை நடப்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா விஷயத்திலையும் பரிசுத்தத்தை காண்பிக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர். அடுத்து 1 தெசலோனிக்கேயர் 2:10 வாசிக்கும் போது, 1 தெசலோனிக்கேயர் 2:10 வாசிக்கும் போது அங்கே வாசித்து பாருங்கள், சீக்கிரமாக வாசிக்கலாம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமோ நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி தேவனும் சாட்சி. நம்மளை மற்றவர்களும் பார்க்கணும், தேவனும் பார்க்கிறார். பவுல் சொல்றாரு, இவங்க எல்லாருக்கும் முன்பாக நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? நாங்கள் நீதியும், அவரோடு ஒரு கூட்டம் இருக்காங்க, அந்த கூட்டத்தையும் சேர்த்து சொல்றாரு, நாங்கள் நீதியும்
பரிசுத்தமும் உள்ளவர்களாக வாழ்ந்தோம் என்பதற்கு நீங்கள் எங்களுக்கு சாட்சி. எங்களுக்கு யார் சாட்சி? நாம் இன்றைக்கி நம்மளை பார்த்து இப்படி சொல்லக்கூடிய அளவில் நடக்கிறோமான்னு சொல்லி நம்மை நாமே என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். நீங்கள் நீதியின் கனிகளால் நிறைந்தவர்கள் ஆகி கிறிஸ்துவின் நாளிலே துப்புரவானவர்களும். அல்லேலூயா. எப்படிப்பட்டவர்கள்? கிறிஸ்துவின் நாளில் காணப்பட வேண்டுமென்றால் துப்புரவு என்று சொன்னால் தூய்மை அல்லது பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. இப்படிப்பட்டவர்களாக நீங்களும் நான் என்ன செய்யணும்? வாழணும். யோசேப்பு பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில பரிசுத்தமோ நீதியும் உள்ளவனாக என்ன செஞ்சாரு? வாழ்ந்தார். ஒரு தப்பு நடக்க போகுது, இப்பெல்லாம் வந்தா ஈஸியா வருது தப்பு, அப்படிதானே? வீடு தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன இருக்கு கையில? செல்போனு. அந்நாட்களில் செல்போனில் வீட்டில் வேலை செஞ்ச இடத்துலையே போராட்டம் அவனுக்கு என்ன செஞ்சது? வந்தது. ஆனால் அவன் என்ன செஞ்சான்? தன் ட்ரெஸ்ஸை கூட விட்டுட்டு இப்படி பொல்லாப்பு செய்வது, என் தேவனுக்கு விரோதமாய் இத்தனை பெரிய பொல்லாங்கு செய்வது எப்படி ஆண்டவரே என்று சொல்லி வஸ்திரத்தை கூட விட்டுட்டு ஓடி போயிட்டானா. நாமளும் தப்பு வருதா, தவறு நடக்குதுன்னு தெரியுதா, அந்த இடத்த விட்டு என்ன செய்யணும்? தப்பி ஓடி ஒளிந்து கொள்ளணும். ஏன்னா அது நமக்கு இடரல் வருதுன்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அந்த யோசேப்பை குறித்து தான் அவங்க அப்பா சொன்னார், யோசேப்பு கனிதரும் செடியாக இருக்கிறான். அவங்க அப்பா எல்லா பிள்ளைகளையும் ஒவ்வொரு பேரிட்டு, ஒருத்தனுக்கு ஓனாயினாரு, ஒருத்தனை சிங்கம்னாரு, ஒருத்தனை பால சிங்கம்னாரு, ஒருத்தனை பீறுகிற ஓனாயினாரு, குதிரைன்னாரு, கழுதன்றாரு, ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு விதமாக சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் யோசேப்பை மட்டும் எப்படி சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு? யோசேப்பு கனி தரும் செடி, கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்று அண்டையில் உள்ள, அவன் நீரூற்று அண்டையில் உள்ள கனி தரும் செடி. அதுவும் கனி தரும் செடி எங்கேயோ இருந்து கனி தரும் செடி அல்ல, நீரூற்றுகள் அண்டைன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்கிறவன். அந்த நீர் பக்கத்தில் இருக்கும், அது நீர் பாய்ச்சல் இருந்தா கண்டிப்பா கனி நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா? அவங்க அப்பா எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? நீ நீரூற்றுகள் அண்டையில் இருக்கிற கனிதரும் செடி என்று சொல்லி. அப்படி என்றால் யோசேப்பு கனி கொடுக்கிறவனா என்ன செஞ்சிருக்கிறான்? வாழ்ந்திருக்கான். பாருங்க, அவன் வாழ்க்கையில போராட்டம் பிரச்சனை வராம இல்லை, ஆனால் அவன் பாருங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படியாக எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவனுக்கு கிடைச்சது என்னது? பரிசுத்தமா வாழ்ந்ததுனால அவனுக்கு கிடைச்சது என்னது? சிறைச்சால. என்ன கிடைச்சது? சிறை கிடைச்சது. அந்த சிறையிலே செத்துட்டானா? சாவ மாட்டான், சாவ விட மாட்டாரு. என்ன பண்ணாரு? அவ்வளோ இடர்கள் மத்தியிலும் வாழ்ந்த அந்த யோசேப்பை தூக்கி எடுத்து அதிபதி ஆக்கினது என் தேவன் அல்லவா? அல்லேலூயா. உன் ஜீவியத்துக்கு தக்க பலனை கத்த தருவா. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடவே மாட்டார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீங்கள் கேட்கலாம், என் குடும்ப போராட்டத்தின் மத்தியில் என் புருஷன் என்னை எதிர்க்க, என் மனைவி என்னை எதிர்க்க, என் பெற்றோர் என்னை எதிர்க்க, என் பிள்ளைகள் என்னை எதிர்க்க, நான் உமக்காக இவ்வளோ பரிசுத்தமாக வைராக்கியமாக வாழ்கிறேனே ஆண்டவரே, எனக்காக என்ன தருவீர் என்று கேட்கிறீர்களா? உன் பரிசுத்தத்துக்கு தக்க பலனை தேவன் தந்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். அதோடு அல்ல, அது முடிவு நித்திய ஜீவனை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அப்படி என்றால் பாருங்க, துப்புரவானவர்களாய் வாழ்ந்தால்தான் நம்ம கர்த்தருடைய வருகையில் என்ன செய்ய முடியும்? காணப்பட முடியும். ரெண்டாவது, இடரலற்றவர்களாய் வாழணுமா? எப்படி வாழணும்? நம்ம முதல்ல வாழ்ந்தது யாருக்கு? நமக்குள்ள நடக்கணும். ரெண்டாவது, மற்றவர்களுக்கு நம்ம எந்த விதத்திலும் எப்படி நடக்கக்கூடாதுங்க? இடரல் உண்டாக்கக்கூடாது. அதுக்கு இயேசு என்ன எழுதி வச்சிருக்கிறாரு தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:18, 6லிருந்து 9 வரைக்கும். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி. அவனுடைய கழுத்துல என்னத்தை கட்டணுமா? கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமா இருக்கும். சமுத்திரத்தின் ஆழத்துல கிட்ட கிட்ட போட்டா கூட வெளியே வந்துருவான்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல. எங்க போட சொல்றாருங்க? ஆழத்துல போட சொல்ற. போய் தொலை. மற்றவங்களுக்கு நீ என்ன உண்டாக்காத. அப்ப உண்டாக்கலாமா? உங்களால ஒருத்தருக்கு இடரல் வருதுன்னா பார்த்துக்கோங்க. நீங்க எங்க கட்டி போட சொல்றாரு ஆண்டவரு?
சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடரலின் நிமித்தம் உலகத்திற்கு ஐயோ. இடரல்கள் வருவது அவசியம். இடரல்கள் வரணும், கண்டிப்பா வரதான் செய்யும், வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ, எந்த மனுஷியால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவனுக்கு என்னது ஐயோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோ ஆபத்துன்னு அர்த்தம். உனக்கு இப்ப தெரியாது. நம்ம மற்றவங்களுக்கு இடரலாய் ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது? எதுலலாம்? நம்முடைய நடை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய உடை, எதுவும் மற்றவர்களுக்கு என்னவாக்கக்கூடாது? இடரலா இருக்கக்கூடாது. இந்த காலத்துலலாம் அந்த காலத்தில் பரிசுத்தவான்கள் சொல்லி வளர்த்தது வேற. ஆனால் இந்த காலத்து பரிசுத்தவான்கள் சொன்னால் உங்களுக்கு ஒன்றும் தெரியல. கால ட்ரெண்டு என்ன ட்ரெண்டு? இந்த காலத்து ட்ரெண்டு லிப்ஸ்டிக் போடலைன்னா மதிப்பே இல்லைன்னு அர்த்தம். அப்படி போயிட்டு இருக்கு. எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். அது எந்த குடும்பமா இருக்கட்டும். அப்படி வாழ்க்கையில இன்னைக்கு காலகட்டங்கள் என்ன செஞ்சு கொண்டு வருது? மாறிக்கொண்டு வருது. சகலமும் மாறட்டும், சத்தியம் மாறாது, மாறவே மாறாதுங்க. நீங்க சத்தியத்துக்காக வைராக்கியமா நிற்கும் போது கர்த்தர் அதற்குரிய பலனை தர வல்லவராயிருக்க. யாருக்கும் நம்ம நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க, நல்லா போடுங்க, நல்லா உடுத்துங்க, மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்கக்கூடிய அளவில் என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. அந்த காலத்துலலாம் நாங்கள் போகிற சபையில் பரிசுத்தவான்கள் கூப்பிட்டு கரெக்டாக எழுப்பிவிட்டு சொல்லுவாங்க. இங்கேயும் அம்மா இருந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. இப்போ எல்லாருக்கும் என்ன விட்டு போச்சு? வரணும். அவங்க போயிட்டாங்க, அவங்க காலத்தை முடிச்சு அவங்க போயிட்டாங்க. இருக்கிற நாம கேட்கிற சத்தியத்தை கேட்டு நம்ம சரியா இருக்கணும். யாருக்கு இடரலா? கல்யாண வீட்டிலலாம் பார்த்தா என்ன கூத்தா இருக்கு. இங்க பார்த்தா எப்படி இருக்கு? வெள்ளையா இருக்கீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜாக்கிரதையா நம்ம நடக்கணும். மற்றவங்களுக்கு என்ன உண்டாக்க கூடாது? உன் பேச்சு மற்றவங்களுக்கு என்ன உண்டாக்க கூடாது? இடரல் உண்டாக்க கூடாது. இடரல் உள்ள ஜீவியை நம்ம செய்யக்கூடாது. வளவளன்னு பேசி ஒருத்தரை பத்தி ஒருத்தரை சொல்லி இதனால நம்ம மற்றவங்களுக்கு என்ன உண்டாக்க கூடாது? இடரல் உண்டாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை உண்டானால், நல்ல வார்த்தை உண்டானால் அதை மட்டும் பேசு. இப்படி பேச பேச கெட்ட வார்த்தை உன் வாயில என்ன செஞ்சிருது? வந்துடுது. அதனால அதெல்லாம் விட்டு நம்ம என்ன செய்யணும்? பேச்சு, அப்புறம் நடை, நம்முடைய வாழ்க்கையின் ஸ்டைல்லாம் எப்படி இருக்குது? மாற்றிக்கணும். கர்த்தருக்கு முன்பாக இடரலற்றவர்களாக இருக்கணும். மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை சீக்கிரமா வாசிக்கலாம். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. திருப்பி வாசிக்கலாம். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். யார் இடத்துல? ஒருவர் யாரு? நம்ம சகோதரிகள், சகோதரன் உடன்பிறப்பானாலும் சரி, விசுவாசிகள் ஆனாலும் சரி, நம்ம ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம். இப்போ நமக்கு எல்லாரும் யாரு தான்? சகோதரிகள் தான். அப்போ கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் ஒருவருக்கு ஒருவர் நம்ம அன்பு கூர்ந்தால் நிச்சயமா அவங்களுக்கு இடரெல்லாம் என்ன செய்ய மாட்டோம்? வாழ மாட்டோம் என்று சொல்லி அன்பா இருந்த அந்த யோவான் சீஷன் அப்படி சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் பாருங்க, நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி முதல்ல என்ன கனி கொடுக்கணும்? மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுக்கணும். ரெண்டாவது என்ன கனி கொடுக்கணும்? நீதியின் கனிகளால் நிறையணும். இந்த நீதியின் கனிகள் என்று சொன்னால் துப்புரவு, இடரலற்றவர்களாகவும் துப்புரவானவர்களாகும். இந்த ரெண்டும் நம்மிடத்தில் என்ன செய்யணும்? துப்புரவு என்று சொல்லுவது நமக்குள் நடப்பது, இடரலற்று என்று சொல்லுவது மற்றவர்களுக்கு நம்ம இடரலா வாழ கூடாது. இப்படிப்பட்ட கனிகளை, அப்படி என்றால் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் கனி கொடுக்க வேண்டும், குடும்ப வாழ்க்கையிலும் கனி கொடுக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி அங்கே என்ன செய்யணும்? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் எப்படி இருப்பாங்க? ஒளிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பாருங்க, நம்ம குடும்பத்திலும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? குடும்பத்தில் சாட்சி இல்லாம வேலைக்காகாது.
அப்போ குடும்பத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? சாட்சியாக வாழணும். அடுத்து நம்ம தனி வாழ்க்கையில், தனிப்பட்ட செப்பரேட் வாழ்க்கையில் கூட நம்முடைய அந்தரங்கத்தில் ஆனாலும் சரி, வெளியரங்கத்தில் ஆனாலும் சரி, நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழணும். யோசேப்பை குறித்து தனி மனிதன், அவன் தன் குடும்பத்திலும் தன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவன் கனிதரும் செடியாக இருந்தான். அவன் திருமணம் ஆன பிறகும் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கனி கொடுக்கிறவனாக என்ன செய்தார்? வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நீங்களும் நானும் நீதியின் கனிகளால் நிறைந்து கர்த்தருக்கு முன்பாக வாழும்போது தேவனுடைய வருகையிலே, கர்த்தருடைய நாளிலே நாம் காணப்பட முடியும். அதனால தான் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22 24 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் சீக்கிரமாக வாசிக்கலாம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, என்ன ஆவி உள்ளவர்களாகி? புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும். எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. இப்ப நமக்குள்ள என்ன ஆவி வரணும்? புதிய ஆவி, புதிய பலன், புதிய அபிஷேகத்தை கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்டு எல்லா பழைய சுபாவங்களையும் தூக்கி போட்டுட்டு புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எதை தரித்துக் கொள்ளுங்கள்? புதிய மனுஷனை, பரிசுத்தத்திலும் நீதியிலும் உண்டான புதிய மனுஷனை நீங்க என்ன செய்யுங்க? தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும். ரெண்டாவது என்ன கனி கொடுக்கணும்? நீதியின் கனிகளாக நிறைந்திருக்க வேண்டும். மூன்றாவது என்ன கனி? நற்கிரியைகளாகிய கனி. கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எப்படிப்பட்ட கனி கொடுக்கணும்? என்ன கிரியை செய்யணும்? நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதாவை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தும்படிக்கு. நம்மளை கண்டு தூசிப்பு அடையக்கூடாது. நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? நல்ல கிரியைகளாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட கிரியைகள்? நற்கிரியைகளாகிய கனி. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அவர் என்ன கிரியை செய்தார்? நற்கிரியை, நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கும் போது அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். குணமாக்குகிறவராயும் என்ன செஞ்சாரா? சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. எப்படிப்பட்டவராய் சுற்றி திரிந்தார்? குணமாக்குகிறவராய். அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த பூமியில எப்படி சுற்றி திரியணும்? நன்மை செய்யணும். நல்ல கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்கணும். நம்முடைய தலைவர் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அதே போல் வேதத்தில் அநேகர் நற்கிரியைகளை செய்திருக்கிறாங்க. நீங்களும் நானும் எப்பொழுதும் நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தபித்தாள் என்கிற ஒரு சீசி இருந்தாள். அந்த சீசி எப்படி இருந்தாங்க? என்ன செஞ்சாங்க? அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். என்ன செய்து கொண்டு வந்தாளாம்? செய்து கொண்டு வந்தாள். அல்லேலூயா. நம்மளை என்ன கிரியைகளை செய்யணும்? நற்கிரியைகளை செய்யணும். கொர்நேலியு எப்படிப்பட்டவராய் இருந்தார்? அவர் புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டவராய் வந்தாலும் அப்போஸ்தலர் 10:1-2 வாசிங்க.
இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல கிரியைகள்னா என்ன தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் வாசிக்கலாம் சீக்கிரமாக. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. என்ன கிரியை? உங்களுடைய நல்ல கிரியைகள். நீங்க நல்ல கிரியையும் இருக்கு, கெட்ட கிரியை இருக்கு. எப்படி நல்ல கனி கெட்ட கனி இருக்குதோ அதே போல நல்ல கிரியை கெட்ட கிரியை இருக்கு. நீங்க நல்ல கிரியைகளை செய்து ஆண்டோடைய சமூகத்தில் நீங்க சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து கொண்டே இருக்கணும். நீங்க எப்போது நல்ல கிரியைகளை நடப்பிக்கிறவர்களா இருக்கணும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கணும்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, நீதி ஆகிய கனி, நற்கிரியைகளாகிய கனி. அவ்வளோதான். இன்னும் 2 கனி இருக்கு. நமக்கு டைம் முடிஞ்சிருச்சு. நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டோடைய கரத்திலே நம்ம அர்ப்பணித்து ஆண்டவரே, கனி கொடுக்கிற அனுபவம் ஒரு விசுவாசி வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். இந்த கனி என்று சொல்லுவது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சுபாவங்கள். சுபாவம் மாற்றப்படாமல் தேவராஜ்யத்தில் காணப்பட முடியாது. ஆனபடினாலே கர்த்தருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து ஆண்டவர் நம்முடைய சாயலை மாற்றும்படியாக, நம்முடைய சுபாவங்களை மாற்றும்படியாக, என் ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்புங்க, என்னை பலப்படுத்துங்க, உம்முடைய கிருபை தாங்க என்று சொல்லி ஆண்டோடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கன்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கன்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கன்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும்.